டிஎன்பிசியில் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் சம் எப்படி கேட்பாங்க? இந்த டவுட் எல்லாருக்குமே இருக்கும். ஸோ எப்படி கேட்பாங்கன்ற சம்ஸ் தான் நான் உங்களுக்கு மாடல்ஸாக கொண்டு வந்திருக்கேன். இப்போ சம் பார்த்துடலாமா? ஸோ அதுக்கு முன்னாடி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் எந்தெந்த டைப்லாம் கொஷின் கேட்பாங்கன்றதை நான் ஒவ்வொரு சம்மாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து மடங்கு, தனி வட்டியில் மடங்குன்னு கொடுத்தாங்கன்னா அந்த மாதிரி சம்ஸ் எல்லாம் எப்படி சால்வ் பண்ணுறது ஃபஸ்ட்டு பார்க்கலாம். இதிலே பார்த்தீங்கன்னா ஒரு 3 டைப்ஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு டைப் நான் கொண்டு வந்திருக்கேன். அடுத்தடுத்து கம்மிங் வீடியோஸில் பார்க்கலாம் அடுத்தடுத்த டைப். ஓகேவா? கொஷின் படிச்சிடலாமா? ஒரு குறிப்பிட்ட அசலானது ஆண்டுக்கு 8% வட்டி விகிதத்தில் 3 மடங்கு ஆவதற்கு பிடிக்கும் காலம். அதாவது ஒரு அசல் வந்து 8% இன்ட்ரெஸ்ட்டில் 3 மடங்கு ஆகுது. அப்போ அதுக்கு எவ்வளோ இயர்ஸ் ஆகும், எத்தனை வருஷம் ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. என்னோடய வேல்யூ கேட்குறாங்க. ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து டிஎன்பிசியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். 3 இயர்ஸ் கேட்டிருக்காங்க பாருங்கள். 2018 குரூப் 4ல் கேட்டிருக்காங்க, 2017 குரூப் 2ல் கேட்டிருக்காங்க, சேம் 2018 குரூப் 2லையும் கேட்டிருக்காங்க இல்லையா? ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஷினை நல்லா தெளிவாக கவனிச்சுக்கோங்க. இங்கே ஆக்சுவலாக இதை வந்து ஒரு சிம்பிளாக சால்வ் பண்ணலாம். எப்படின்னா, இங்கே எத்தனை மடங்குன்னு இருக்குல்ல, 3 மடங்கு. அந்த மடங்குன்றதை ஃபஸ்ட்டு எடுத்து எழுதிக்கோங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு ஸ்டெப் நீங்கள் என்ன பண்ணணுன்னா, எத்தனை மடங்கு கொடுத்தாலும் அதை எடுத்து எழுதிட்டு அதை 1ஆல் மைனஸ் பண்ணுங்கள். இது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. ஓகேவா? செகண்ட் ஸ்டெப்பு, அது கூட 100 மல்டிப்ளை பண்ணுங்கள். இது செகண்ட் ஸ்டெப்பு. தேர்ட் ஸ்டெப் என்னென்னா, என்ன பண்ணுவாங்கன்னா, நம்பர் ஆஃப் இயர்ஸை கொடுத்துட்டு அதோட ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு கேட்பாங்க. அதாவது வருஷத்தை கொடுத்துட்டு வட்டியோட சதவீதம் கேட்பாங்க. இல்லைனா வட்டியோட சதவீதம் கொடுத்துட்டு எத்தனை வருஷம்னு கேட்பாங்க. இதுதான் டிஃபால்ட்டாக இருக்கும் கொஷினில். ஓகேவா? ஸோ அப்போ இன்ட்ரெஸ்ட்டு கொடுத்துருந்தாங்கன்னா டிவைடில் இன்ட்ரெஸ்ட்டோட வேல்யூ எழுதுங்க. இல்லை இங்கே வருஷம் கொடுத்துட்டு இன்ட்ரெஸ்ட்டு கேட்டாங்கன்னா வருஷத்தோட வேல்யூ கொண்டு வந்து எழுதுங்க. ஒன்றும் இல்லைங்க, கொஷினில் பாருங்கள். ஒன்று இன்ட்ரெஸ்ட் கொடுத்தா இன்ட்ரெஸ்ட் வேல்யூ எழுதுங்க, இல்லைனா வருஷம் கொடுத்தாங்கன்னா வருஷத்தோட வேல்யூ எழுதுங்க. அவ்வளோதான். ஸோ இப்போ எனக்கு இன்ட்ரெஸ்ட் தானே கொடுத்துருக்காங்க. ஸோ நான் இன்ட்ரெஸ்ட் வேல்யூவை எடுத்து எழுதிக்கிறேன். ஓகேவா? இப்போ 3 - 2 என்னது 3 - 1 என்னது 2. அப்போ 2 × 100 டிவைடட் பை 8. இப்போ இந்த 2 டேபிளை கேன்சல் பண்ணுங்கள். 2 1s are 2, 2 4s are 8. இப்போ மீதி என்ன இருக்குது? 100 டிவைடட் பை 4. இதை சால்வ் பண்ணி என்ன ஆன்சர் வருங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் திரும்ப ஒரு ரீகால் மட்டும் கொடுத்துட்றேன் பாருங்கள். எத்தனை மடங்குன்றதை 1ஆல் மைனஸ் பண்ணுங்கள். இது ஃபஸ்ட் ஸ்டெப்பு. செகண்ட் ஸ்டெப்பு × 100 பண்ணுங்கள். தேர்ட் ஸ்டெப் என்னென்னா, வட்டி கொடுத்துருந்தாங்கன்னா வட்டியோட வேல்யூவை போடுங்க. கொஷினில் வருஷம் கொடுத்துருந்தாங்கன்னா வருஷத்தோட வேல்யூ போடுங்க. அப்படியே சால்வ் பண்ணினா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். ஸோ இந்த சிம்பிள் மெத்தடை தெரிஞ்சுக்கோங்க. ரொம்ப ஈஸியாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.